உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் கதைக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய பாராளுமன்றம் தற்பொழுது நடைபெற்று கொண்டு வருது. அதில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை 19ஆம் தேதி வந்து இலங்கை பாராளுமன்றத்தினுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய பெயர் வந்து பகிரங்கமாக ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக வந்து பேசப்பட்டுள்ளது வந்து சமூக வலைதளங்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது நுவரெலியா மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் வந்து இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய தலைவரும் மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் மூலமாகத்தான் இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று பாராளுமன்றத்தில் வந்து அதிரடியாக இந்த குறித்த கருத்தை வந்து வெளியிட்டிருந்தார். குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் வந்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் குறிப்பிடைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், வடக்கு கிழக்கில் வந்து பிரபாகரன் ஆட்சி செய்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே போதைப் பொருட்கள் இல்லை, பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல்கள் இல்லை, நாடு வந்து நல்லதாக இருந்ததாகவும் இளைஞர்கள் நல்லதாக இருந்ததாகவும் வந்து அவர் பாராட்ட தெரிவிச்சிருந்தார். அவருடைய காலத்தில் வந்து இருந்தது இல்லாமல் இப்போ அவருடைய காலம் முடிவடைஞ்ச பிறகு வந்து இப்போ வடக்கு கிழக்கில் வந்து அதிகளவான போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களையும் அதன் ஊடாக கொலைகள் நடக்கிறதையும் அதன் ஊடாக பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கிறதையும் வந்து எங்களால் அவதானிக்கக்கூடியது என்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவர். எங்களுடைய கடந்த வீடியோக்களை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்துக்களை வந்து நாங்களும் முன் வச்சு கொண்டே வந்தாங்க. என்னென்னு சொன்னால், நாங்களும் 2009க்கு முதல்ல கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே போதைப் பொருட்கள்ன்றதே இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அருந்துற போதைப் பொருள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு போதைப் பொருள் தான். அது தென்னை மரத்திலேருந்து வடிக்கப்படுற கல் மட்டும்தான் இங்கே அருந்துற அல்கஹோலாக வந்திருந்தது. குற்றங்கள் இல்லை. அப்போக்க போதைப் பொருள் பயன்பாடுனா இந்த கல் மட்டும்தான். அதுவும் வயசு போனாக்கெல்லாம் குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 வயசுக்கு மேலே இருக்கிறார்கள், 35 வயசுகளுக்கு மேலே இருக்கிறார்கள்லாம் இந்த கல்லை கூட பயன்படுத்துகிறார்களாக வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போதைப் பொருட்களில் வந்து கல், பியர், சாராயம் இப்படியான போன்ற எல்லாத்தையுமே தாண்டி ஏராளமான உடலுக்கு வந்து மனதுக்கு வந்து பல தீங்குகளை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு போதைப் பொருட்கள் வந்து வந்துட்டுது. அதுலேயும் குறிப்பாக 12 வயது 13 வயது சிறுவர்கள் பயன்படுத்தி காவல்துறையால் அரெஸ்ட் பண்ணப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்துருக்கிறோம். நாங்கள் நிறைய இப்பயும் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கத்தால் வந்து போதைப் பொருட்கள் மீது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு கவனம் செலுத்தப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டு வராங்க. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் சொல்லிக்கையும் வந்து சொல்லியிருந்தார். அந்த காலத்தில் அவருடைய ஆட்சி காலத்தில், பிரபாகரனுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் குறித்த போதைப் பொருட்கள் ஏதாவது களவாக வந்து பயன்படுத்தப்பட்டால் அதுக்கான தண்டனைகளை வந்து மிகவும் பெரியதாக கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் அதுக்கும் வந்து மிகப்பெரிய அளவிலான தண்டனைகளை கொடுத்ததனூடாகத்தான் அவர் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். அப்போ அதே போல் இப்போ இருக்கிற அரசாங்கங்களும் வந்து இப்படியான குற்றங்கள், அதாவது போதைப் பொருட்கள், பாலியல் ரீதியான சுரண்டல்களுக்கு வந்து பெரிய அளவிலான தண்டனைகளை வழங்குவதன் மூலம் மக்கள் மத்தியில் பயத்தை கொண்டு வந்து குறித்த விஷயத்தை வந்து இல்லாமல் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்தை வந்து நாங்களும் மனதார ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னு சொன்னால், சிறிய குற்றங்களாக இருந்தாலும் அதுக்கு பெரிய தண்டனைகள் கொடுக்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு பய உணர்வு ஏற்படும். அதனால் வந்து அவர்கள் குறித்த விஷயத்தை பயன்படுத்துகிறத வந்து தவிர்த்துக் கொள்வார்கள். இப்போ நாங்கள் வந்து சில விஷயங்கள் பார்க்கல, ஆனால் சிறுவர்களாக இருக்க கேள்விப்பட்ட விஷயங்கள் வந்து சில குற்றங்களுக்கு வந்து மக்கள் மத்தியிலேயே வச்சு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ மேதகு பிரபாகரனுடைய ஆட்சி காலத்தில் வந்து அப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டதால் தான் இங்கே வந்து குற்றங்கள் அந்த காலத்தில் குறைக்கப்பட்டிருந்தது. அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனும் குறிப்பிடைக்க வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தவர், இப்படியான தண்டனைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நடக்கிற ஆட்சி காலத்தில் வந்து அந்த விஷயத்தை எங்களால் வடிவாக உன்னிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சின்ன குற்றங்களுக்கும் வந்து ஒரு நடுத்தர அளவிலான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. ட்ரங்க் அண்ட் டிரைவ்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ ஒரு குற்ற இதாக கொண்டு வரப்போ முதல் வந்து அது ஒரு குற்ற பிரிவுக்குள்ளே வராது, அது ஒரு வழக்கு இதுகளுக்கு வராது. என்னென்னு சொல்கிறது, இந்த கொலை போன்ற கிரைம் இதுகளுக்குள்ளே வராத ஒரு விஷயமா இருந்தால் அது ஒரு போக்குவரத்து விதிமீறிய குற்றத்துக்குள்ளான் வெறும் அதுக்கெல்லாம் பெரிய தண்டனைகள் இல்லை. இப்போ வந்து லைசன்ஸ் இல்லாத ஆட்களுக்கு பைக்கை கொடுத்தா பைக்கை கொடுத்தவருக்கும் பிரச்சனை, மதுபான மருந்திட்டு இருக்கிறவருக்கு பைக்கை கொடுத்தா பைக் ஓனருக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஃபைன் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதால் வந்து குற்றங்கள் குறைஞ்சு கொண்டு போகிறத வந்து உண்மைக்குமே என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற விஷயம். ஏன்னு சொன்னால் ஆராய்ச்சிகளில் வந்து ஆய்வுகளில் வந்து போதைப்பொருள் இப்போ ஒரு கொலை நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த கொலை எத்தனை கொலை நடைபெற்றிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட அதிகளவான கொலைகள், அரைவாசிக்கு மேலே நிறைய கொலைகள் வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துபவர்களாலையும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி
மேற்கொள்ளப்பட்ட கொலைகளும் தான் அதிகமாக இருக்குது. அப்போ போதைப் பொருளினுடைய பயன்பாடு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம், இளைஞர்களுடைய உடல் ஆரோக்கியமும் அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய வேலை செய்கின்ற ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கும். அந்த அடிப்படையில் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு வந்து இப்படியான விஷயங்களில் ஈடுபட விருப்பம் இருக்காது. அவர்களுக்கு 24 மணி நேரமும் போதைப் பொருளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசைதான் இருந்து கொண்டிருக்கும். இதனால் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து பின்னடைவை சந்தித்து கொண்டு போகும்ன்றதில் வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்போ பாராளுமன்றத்தில் வந்து குறித்த விடயம் தொடர்பாக வேதக பிரபாகரன் அவர்களுடைய அந்த பெயரை குறிப்பிட்டு ராதாகிருஷ்ணன் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருந்தார். இந்த விஷயம் வந்து தற்பொழுது சமூக வலைதளங்களில் வந்து மிகவும் பேசுபொருளாகவும் அவருக்கு தமிழர்கள் சார்பாக ஆதரவு குரல்கள் பெருவிக் கொண்டு வரதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம்.